அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலேருந்து ராமதாஸ் அவர்களை நீக்கிட்டாங்க. பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் இன்னைக்கு கூட பேட்டியில் தேர்தல் ஆணையம் எங்களை தான் ஆதரிச்சிருக்கு, ஸோ நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அன்புமணி தான் 3 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, உண்மை. ஆனால் பலத்தை நிரூபித்தாதான் நம்ம மரியாதை. தேமுதிக விழுந்துட்டு 2.6 தான், மதிமுக விழுந்துட்டு 0.9 தான், தமாக விழுந்துட்டு. எப்படி இருந்த கட்சிகள். ஆனால் பாமக ஒரு ஃபோல்ஸாக இருந்தது. அதையும் கெடுக்கும் விதமாக இந்த தந்தை மகன் போர் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துருக்குது. ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. 10.5 முன்னிறுத்தி அவங்க நின்னாங்கன்னா, ஒரு 10.5 வச்சு அன்புமணி போகும்போது ராமதாஸும் வேற வழி இல்லாமல் அதுக்கு ஆதரவு கொடுத்து தான் தீரணும். மாம்பழம் சின்னமாக அவங்கள்ட்ட இருக்கு, அது ப்ரொஃபஷனல் சிம்பல், அது கிடைச்சிடும். இதில் எடப்பாடி கூட சேர்ந்து அசெம்பிளில் தோத்துட்டீங்கன்னா பார்லிமெண்ட்லேயே அப்புறம் நீங்கள் ஃபோல்ஸாக நிற்க முடியாது. இப்போ பிளவுபட்டதுனால தான் பயன்படுத்திக்கிட்டு பாமக க்ளோஸ் பண்ண நினைப்பார் எடப்பாடி. கில்லாடி, வித்தகர், பெரிய ராஜதந்திரி, அதில் அன்புமணி மாட்டிக்காமல் தப்பி அவர் போகணும்னு நினைக்கிறேன். யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறேன்? ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அவர் யார் கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்? ராமதாஸ் ஸ்டாலின் ஏமாந்துட மாட்டாரா, சீட்டு தந்துட மாட்டாரான்னு நினைப்பாரு. பிஜேபியோ இல்ல அதிமுகவோ முன் எங்க கூட வாங்க, சேர்ந்து வாங்கன்னு சொல்லி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஜேபி ஏடிங்க கூட பிஎம்கே போனாலும் கூட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு அவங்க ரொம்ப தீர்க்கமா நம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல் சுற்றுல 45% வாக்குக்கு மேல எடுத்து முக ஸ்டாலின் அணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டாங்க. வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாமக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திச்சுட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலேருந்து ராமதாஸ் அவர்களை நீக்கிட்டாங்க. ஆனால் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் இன்னைக்கு கூட பேட்டியில் தேர்தல் ஆணையம் எங்களை தான் ஆதரிச்சிருக்கு, ஸோ நாங்கள் தான் உண்மையான பாமக அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் அங்கீகரிச்சிருக்கு. அன்புமணிட்ட ஆள் அதிகம். பாலு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அன்புமணி தான் 3 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, உண்மை. ஆனால் பலத்தை நிரூபித்தாதான் நம்ம மரியாதை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடிக்கு வட தமிழகத்தில் கூட்டணிக்கு ஆளே இல்லை. அதனால் அன்புமணிக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பு எடப்பாடியால் கிடைக்கலாம். அதில் கடந்த காலத்தை வச்சு நம்ம பார்த்தோம்னா வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. 2009 பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, 19 வெற்றி வாய்ப்பு இல்லை, 21 ஒரு 5 தொகுதி தான் 23க்கு ஜெயித்தாங்க. விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட்டில் 23% உதயசூரியனுக்கு போயிட்டு இப்போ பிளவுபட்டு நிற்கிறாங்க. அப்போ அதிமுக சேர்ந்தா நான்-வன்னியர் ஓட்டு போலாகுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. வன்னியர் ஓட்டு போலாகும், வன்னியர் ஓட்டு அதிமுக நிறையவே இருக்குது, அது போலாகும். நான்-வன்னியர் ஓட்டு போலாகுமாங்கிறது கேள்விக்குறி. அப்போ எப்படி ஜெயிக்க முடியும் அன்புமணிக்கு? ஸோ பிரிஞ்சது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு. இவ்வளோ காலம் அவங்க தேமுதிக விழுந்துட்டு 2.6 தான், 0.5% கூட போயிருந்து. இது மதிமுக விழுந்துட்டு 0.9 தான், தமாக விழுந்துட்டு. எப்படி இருந்த கட்சிகள். ஆனால் பாமக ஒரு ஃபோல்ஸாக இருந்தது. அதையும் கெடுக்கும் விதமாக இந்த தந்தை மகன் போர் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துருக்குது. என்னோட பார்வையில் சகாதேவ மாதிரி சொல்கிறேன், ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. 10.5 முன்னிறுத்தி அவங்க நின்னாங்கன்னா அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி அவர் 5.5% எடுக்க வச்சார்ல, ஜான் ஆரோக்கியசாமிக்கு சாதனை அது. ஆனால் ஜெயிக்க வைக்க முடியாதது வேதனை. ஸோ அதே மாதிரி இப்போ அன்புமணி 10.5 பயன்படுத்தி நின்னார்னா ஒரு ஃபோல்ஸ் ஆயிடலாம். 5 to 6% வாக்கு கிடச்சிடலாம். ஒரு 12 தொகுதியில் எதிர்ப்பு ஓட்டு பிரியறதுல அதில் 6-7 கூட ஜெயித்தரலாம். அது மீண்டும் ஒரு 10-15 வருஷத்துக்கு பாமக ஃபோல்ஸாக வைக்கும். இதில் எடப்பாடி கூட சேர்ந்து அசெம்பிளில் தோத்துட்டீங்கன்னா பார்லிமெண்ட்லேயே அப்புறம் நீங்கள் ஃபோல்ஸாக நிற்க முடியாது. உங்கள் பொசிஷன் இதாகும். விஜய் அவர் ஒரு புது ஃபோல்ஸாக வராரு, சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பொசிஷனெல்லாம் பார்த்து அன்புமணி தான் 10.5 முன்னிறுத்தி ஒரு 5-6% வாக்குகளும் தமிழக அளவில் வன்னியர் பொலிட்டுக்குள்ளே அது 10-15 வரும் இருக்கும் வாக்களை எடுத்து தன்னை ஃபோல்ஸாக நிலைநாட்டிட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஒரு 10.5 வச்சு அன்புமணி போகும்போது ராமதாஸும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஆதரவு கொடுத்து தான் தீரணும். மாம்பழம் சின்னமாக அவங்கள்ட்ட இருக்குது, அது ப்ரொஃபஷனல் சிம்பல், அது கிடச்சிரும். ஸோ அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு
ராமதாஸை விட அன்புமணியோட 10.5 வன்னியர்களுக்கு பெருசு. அதை பயன்படுத்தி ராமதாஸ் சாதிக்கிறது மட்டும், அன்புமணி சாதிக்கிற மட்டும்தான் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய வழியாக நான் பார்க்குறேன். பிளவுபட்ட பாமக எடப்பாடி கூட நின்னும் பன்னீர் இல்லாத அந்த இடத்துக்குள்ள சீட்டு ஜெயிக்காது, கண்டிப்பாக ஜெயிக்காது. அப்போ சீட்டு அசம்பிளியில் ஜெயிக்கலைன்னா பார்லிமெண்ட்டில் முடிச்சு கட்டிடுவாங்க. ஏற்கனவே கழிஞ்ச பார்லிமெண்ட்டில் செல்வாக்கு இல்லாத பாஜக கிட்ட 10 சீட்டு வாங்கிட்டு போக வேண்டிய நிலைமை பாமகவுக்கு வந்ததுன்னா எடப்பாடி பார்லிமெண்ட்டில் பாமக க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சாரு. அதில் 4.3% வாக்கு எடுத்துட்டாப்புல. இப்போ பிளவுபட்டதுனால தான் பயன்படுத்திக்கிட்டு பாமகவை க்ளோஸ் பண்ண நினைப்பார் எடப்பாடி. கில்லாடி, வித்தகர், பெரிய ராஜதந்திரி, அதில் அன்புமணி மாட்டிக்காம தப்பி அவர் போகணும்னு நினைக்கிறேன். யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க? தனிச்சு 10.5 சொல்லி வன்னியர் தனியாகவே போட்டிடணும் இருக்கீங்க. ஆமாம். ஆனால் இப்போ ஒரு கூட்டணியில் அவர் போகும்போது கேரண்டீடாக ஒரு இத்தனை எம்எல்ஏ சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். 2021 என்ன 2021 23க்கு 5 கிடைச்சிது. அப்போ ஓபிஎஸும் கூட இருந்தார், ராமதாஸும் கூட இருந்தாங்க. இப்போ ராமதாஸ் இல்லாதனால வன்னியர் ஓட்டில் குறையும், ஓபிஎஸ் இல்லாதனால நான் வன்னியர் ஓட்டில் குறையும். அப்போ 5 சீட்டுமே எப்படி ஜெயிக்கும்? இனிமே இவருடைய ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? அவர் யார் கூட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்? ராமதாஸ் ஸ்டாலின் ஏமாந்துட மாட்டாரா, சீட்டு தந்துட மாட்டாரான்னு நினைப்பாரு. ராமதாஸ் ஸ்டாலின் ஏமாற மாட்டார், ராமதாஸை மதிப்பார் மூத்த தலைவராட்டு. அந்த மரியாதைக்கும் மதிப்புக்கும் என்னைக்கும் உரியவர் தான் டாக்டர் ஐயா. ஆனால் சீட்டு கொடுக்கல திருமாவளவனுக்கு பிரச்சனை இருக்கும், திருமாவளவன் எகிரி போயிடக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்கும். ஸோ இவங்க உள்ள பாமக வந்தாங்கன்னா விசிக இருக்காதுன்றதுனால அவர் விசிக தான் முன்னுரிமை கொடுக்கறது வாய்ப்பு. கண்டிப்பாக வெற்றி பெற்றவங்க அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் ஏடிஎம்கே கூடயே போகலாம் அப்படின்னு அன்புமணி அவர்களையும் சமாதானப்படுத்தி அங்கே ஒரு விஷயம் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க முன் பிஜேபியோ இல்லை அதிமுகவோ முன் எங்க கூட வாங்க சேர்ந்து வாங்கன்னு சொல்லி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? என்ன இருந்தாலும் நான் வன்னியர் ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இந்த இடம் அவங்க தொடர் தோல்விக்கு பிறகு தங்களை அரசியல் சக்தியாக நிரூபித்தாதான் 29 அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, மத்திய அமைச்சராட்டம் ஆகலாம். இப்போ யாரோ 4 பேர் எம்எல்ஏ அதுக்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு களத்துக்குள்ளே நின்று தோற்று போயிட்டாங்கன்னா 29 அவங்களுக்கு காலி ஆகிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, தேமுதிக, தமாக, மதிமுக இவங்கள மாதிரி இல்லாமல் ஃபோல்ஸாக இவங்க நிற்கிறாங்கங்கிற அந்த அந்தஸ்தும் இவங்களுக்கு போயிடும். ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸும் இவங்களுக்கு வேண்டான்றீங்க? அவங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட நெருக்கமாக தான் இருக்கிறாரு அன்புமணி. ஏன் பார்வை ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாஜக தெற்க ப்ளஸ்ஸு, மேற்க ப்ளஸ்ஸு, வடக்க மைனஸ் தானே. வட தமிழகத்தில் பாஜக மைனஸ் தானே, சரிதானா? அப்போ பாஜக மைனஸ், கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வராது, திருமாவளவன் இருக்காப்புல, பரையர் சமூகம் வராது. அதிமுக அவங்களுக்கே நான் வன்னியர்கள் மத்தியில் செல்வாக்கிலானால தான் சீமான் நான் வன்னியர் ஓட்ஸ் எடுத்து வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கட்டம் அதிமுகவில் வன்னியர் ஓட்டை மட்டும்தான் அதிமுக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எடப்பாடி நிற்காத விக்கிரவாண்டியில் 37% வாக்கு இருந்தும் 1% தான் சீமானுக்கு போச்சு, 12% தான் இவங்க பாமகவுக்கு போச்சு, ஒரு 23-24% திமுக கழகத்துக்கு போயிட்டு. அப்போ நான் வன்னியர் அதிமுக ரெட்டேல வாக்காளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு பாமகவை தோக்கடிப்பாப்புல. எடப்பாடிக்கு அந்த சக்தி இல்லை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தரை நம்பி போய் ஏன் ஏமாறணும்? அதோட இப்போ நின்று அரசியல் சக்தி ஆயிட்டு 29 வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகலாம்ல. அப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற போது எதுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படிதான் நான் என்னோட கருத்தை அதை தான் சொல்கிறேன். ஆனால் தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன சொல்ல போகுதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கீங்க. அன்புமணியும் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. ஸோ எது பொதுவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது எடப்பாடிக்கு தான் தேவை. எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாங்க பொறுத்தான் அது இருக்குது. ஸோ எடப்பாடி அவர்கள் இதில் என்ன 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு சொல்லி அவர் பக்கம் இழுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அப்படி வந்தாலும் அவரால் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் அவருக்கு இல்லை. இபிஎஸ்க்கு இல்லை, ஈர்ப்பு இல்லை. விக்கிரவாண்டியிலே அவர் ஓட்டில் 23% ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. அதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் போனால் பாமக எல்லா தொகுதியிலையும் தோற்று போகும். ஸோ இந்த எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பிஜேபி ஏடிஎம்கே கூட பிஎம்கே போனாலும் கூட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்றீங்கன்னா அவங்க ரொம்ப தீர்க்கமாக நம்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல் சுற்றில் 40% வாக்குக்கு மேலே எடுத்து மு.க. ஸ்டாலின் அணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஎம்கே தான் களம் ஃபேவராக இருக்கு. திமுக தான் களம் ஃபேவரா.
இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆயிட்டே வரும் இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்து ஒரு டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் கூட அது இருக்கும் மேலும் இல்லையா? சாதகமாக கூட வரலாமே. பன்னீர்செல்வம் கூட்டணி போகலாம், தேமுதிக ஸ்டாலின் கூட்டணி போகலாம், சாதகமாக கூட வரலாமே. தேமுதிகவும் அங்கெல்லாம் இடமே இல்லையே சார். ஆல்ரெடி வந்து இருக்கிறவங்களுக்கு குடுக்குறதுக்கே சீட் இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் டிஎம்டிகே போகும், இன்னும் பிஎம்கே போகும், இன்னும் வந்து ஓபிஎஸ் வர போறாருன்னா எங்க திமுகக்குள்ள எத்தனை கடைசி திமுகவுக்கே நிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுமே. அது ஸ்டாலின் முடிவு. எப்படியோ எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்துருவாருன்றீங்க. கட்சிக்கு அவர் வரமாட்டாருன்னு சொல்லக்கூடியவங்க தான் எப்படி சீட்டு கொடுப்பாருன்னு வருத்தப்படுறீங்க. இது ஆடு நானே இருந்து ஓனா அழிஞ்ச கதையாட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க. அவர் மீண்டும் வர்றதுக்கு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணுவார். மற்றவங்களும் அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு டிப்ளமேட்டிக்காக அதை ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படிங்கிறீங்க. மிக்க நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி தம்பி.